மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். 5ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 6ஆம் வகுப்பில் கால் பதிக்கும் மாணவ கண்மொழிகளுக்கு நமது ஆடி பள்ளியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இத்தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இயல் 1 தமிழ் தேன் என்ற தலைப்பில் முதலாவது செய்யுளாக இடம்பெற்றது இன்பத்தமிழ் என்பதாகும். இன்பத்தமிழ் செய்யுள் முழுவதும் தமிழுக்கு பல்வேறு பெயர்களை சூட்டி மகிழ்ந்துள்ளார் பாடலின் ஆசிரியர். பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் என்பவராவார். பாரதியரை குருவாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் கவிஞர்கள் பலர் கவிதைகள் எழுதினர். பாரதியார் தமக்கு பின்னர் கவிதை பரம்பரையை தோற்றுவித்து மறைந்தார். பாரதியின் அடிச்சுவற்றில் வளர்ந்த கவிஞர்களில் கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை கொண்ட பாரதிதாசனும் ஒருவர். பாரதிதாசன் 29/4/1891 கனக சபைக்கும் லக்குமி அம்மாளுக்கும் மகனாக புதுவையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆகும். பாரதியாரிடம் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரை புரட்சி கவி பாவேந்தர் என சிறப்பித்து அழைப்பர். இவர் பாடல்களில் தமிழ் பற்றும் சமுதாய சீர்திருத்தமும் பகுத்தறிவும் மேலோங்கியிருக்கும். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். எனவேதான் இவரை புரட்சி கவி என்று அழைப்பர். பாடல்கள் எழுதுவதில் அரசர்க்கு சமமாக இருந்ததால் பாவேந்தர் என்றும் சிறப்பித்து போற்றினர். பாவேந்தர் எழுதிய கவிதைகளில் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், எதிர்பாராத முத்தம், பிசிராந்தையார், பாண்டியன் பரிசு ஆகியன சிறப்பு பெற்றவை. இதில் பிசிராந்தையார் என்னும் நூலுக்கு கவிஞரின் மறைவுக்கு பிறகு 1969 சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. சுதேசமித்திரன், தேச உபகாரி, தமிழரசு ஆகிய புனை பெயர்களில் இவர் கவிதைகளை எழுதியுள்ளார். இன்பத்தமிழ் பாடலில் தமிழ் மொழிக்கு கவிஞர் என்னென்ன பெயர்களை சூட்டுகிறார் என்பதை அறிவோம் வாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழங்கள் அசதிக்குச் சுடர்தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாடலின் பொருளை காண்போம் வாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். அமுதம் மிகவும் இனிமையானது. அதுபோலவே தமிழும் இனிமையான ஒன்று. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்றும் பெயர் சூட்டியுள்ளார். சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது நீராகும். சமூகத்தில் உள்ள மக்களின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது மொழி என்பதாகும். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மனமென்றும் பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊராகும். மக்கள் வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஊரை போன்றது என்கிறார் பாடலின் ஆசிரியர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது.
நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியும் தமிழே ஆகும். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்குச் சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் மொழியானது சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் என்று பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்ந்துள்ளார். என்னென்ன பெயர்கள் சூட்டியுள்ளார் என்பதை மீண்டும் காண்போம். தமிழுக்கு அமுதம் என்றும், நிலவு என்றும், மனம் என்றும், பால் போன்றது என்றும், உயர்வின் எல்லையாகிய வானம் போன்றும், தோல் போன்றும், புலவர்களுக்கு உறுதிமிக்க வாள் போன்றும் உள்ளது என்கிறார் பாடலின் ஆசிரியர். பாடலில் நிருமித்த என்ற சொல்லின் பொருளானது உருவாக்கிய என்பதை கூறுகிறது. விளைவு, விளைச்சல் என்பதாகும். சமூகம் என்பது மக்கள் குழுவை குறிக்கிறது. அசதி என்பது சோர்வு என்பதின் பொருளில் தரப்பட்டுள்ளது. இயல் 1 பகுதியில் இரண்டாவது செய்யுள் பகுதியாக இடம்பெற்றிருப்பது தமிழ் கும்மி என்பதாகும். கூட்டம் கூட்டமாக கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். அதோடு கும்மியில் தமிழை போற்றியபடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சியை தருவதாகும். தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம். ஆனால் இப்பாடலின் ஆசிரியர் இசையோடு பாடலாம் என்றும் கூட சுட்டிக்காட்டியுள்ளார். நாமும் கும்மி கொட்டி ஆடுவோம் வாருங்கள். கொட்டுங்காடி கும்மி கொட்டுங்காடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்காடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்காடி. ஊழி பரநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர்மை புகட்டும் அறமென்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இளமையான பெண்களை கைகளை கொட்டி ஆடுமாறு கூறுகிறார். இப்பூமியில் உள்ள 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டும் அளவிற்கு கும்மிகளை கொட்டி ஆடுங்கள் என்கிறார் பாடலின் ஆசிரியர். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். பல நூற்றாண்டுகளை கடந்தும் தமிழ் மொழியானது நிலைத்து நிற்கிறது என்றும், அறிவு என்னும் ஊற்றை கொடுக்கக்கூடிய நூல்கள் பல கொண்டது என்றும் இவ்வரியில் குறிப்பிட்டுள்ளார். பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழிப்பெருக்கு என்பது கடல்கோள் என்பதின் பொருளாகும். அதாவது சுனாமி என்பது. பல்வேறு சுனாமிகளிலும் கால மாற்றத்திலும் கூட அழியாமல் நிலை நின்றது தமிழ் மொழி என்று கூறுகிறார். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். தமிழ் மொழியானது பொய்யை அகற்றும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை விரட்டும் என்பதோடு அன்புடைய கவிஞர்களின் பாடல்கள் பலவற்றை கொண்டிருக்கிறது என்றும் கூறுகிறார். உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். உயிருக்கு உண்மையானவை எவை என்பதை கூறுகிறது. மனிதன் மேன்மையடையக்கூடிய வழிகளையும் குறிப்பிடுகிறது. இந்த உலகம் ஓங்கி உயர்ந்து வாழ வழிகாட்டக்கூடிய தமிழ்மொழி என்றும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார்.